நமக்கு நீங்க பார்க்க தனிமை ஃபீவர் பென்டனுக்கான ஒரு புது காமிக் வரப்போகுது அப்படின்ட்டு 4 பக்கமும் 4 விதமான ரூமர்ஸை கிளப்பி விட்டுருந்தானுங்க. ஸோ நீங்க வழக்கம் போல கம்பி கட்ட கதையை தான் இழுத்து போறானுங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் அப்படி தான் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ சடனா பென்டனுக்கான ஒரு புது காமிக்கோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி, ஆமா நாங்க ஒரு காமிக் ரிலீஸ் பண்ண போறோம், இந்த மாதிரி பென்டனுக்கான ஒரு புது காமிக் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பென்டன் ஃபேன்ஸ் ரொம்ப நாளா கிரியேட்டர்ஸ் கிட்ட கேட்டு இருந்த ஒரு விஷயம், அண்ட் பென்டன் ஃபேன்ஸ் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு காமிக்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபைனலி இந்த ஒரு விஷயம் வந்து நிஜமாவே மாறிடுச்சு. எனக்குலாம் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்த உடனே ஒரு பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா இவங்க ரீபூட் மாதிரியான ஒரு சீரிஸை கிண்டி கொடுத்து பாருங்கடா அப்படின்னு சொல்லிடுவாங்க தான் பயந்துட்டு இருந்தேன். பட் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு, ஓகே ஒரு பயங்கரமான காமிக் வரப்போகுது, நம்ம ஓஜி மாதிரி ஒரு சீரிஸா மறுபடியும் பார்க்க போறோம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையே வந்துருச்சு. ஏன்னா இந்த ஏலியன்ஸோட டிசைன்ஸ்லாம் பார்க்குறப்பே பயங்கரமா இருக்கு. ஓஜி சீரிஸ்ல இருந்த ஏலியன்ஸை விடவும் இந்த டிசைன்ஸ்லாம் பார்க்குறப்ப இன்னுமே பயங்கரமா இருக்கு. என்னன்னா டிசைன்ஸ்லாம் எல்லாம் ஒரே ராவா இருக்கு அப்படின்ட்டு தான் தோணுது. அந்த டிசைன்ஸ்லாம் பார்க்குறப்ப கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் பெட்டர் ரீபூட் சீரிஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு, இவங்க அடல்ட்ஸுக்காகவே இந்த காமிக் கிரியேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்குறப்பயே. ஸோ பென்டன் ஃபேன்ஸ் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு ஒரு ஒர்த்தான ட்ரீட் வந்துட்டு இருக்குன்னு எனக்கு தோணுதுப்பா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த காமிக் பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். இந்த காமிக் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, ஸோ இந்த காமிக் ஓஜி சீரிஸ் மாதிரி இருக்குமா இல்ல டிஃபரெண்டா இருக்குமா, அண்ட் இந்த காமிக்ல இந்த ஏலியன்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான டிசைன்ஸே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏலியன்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அது கூட சேர்ந்து இந்த காமிக்ல இருக்க சில பேஜஸ்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேஜஸை பத்தி பார்ப்போம். ஸோ ஓவரால் இந்த காமிக்கை பத்தி எல்லாத்தையுமே டீடைல்டா இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். ஸோ நீங்க ஒரு ட்ரூ பென்டன் ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா அந்த காமிக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த காமிக்கை வாங்கி என்னோட சேனல்லே இந்த காமிக்கை பத்தி வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களை அபினாஷ், வெல்கம் டு அனிமே ஃபீவர். வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் பென்டன் கிளாசிக்கோட காமிக் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த காமிக் எல்லாருக்கிட்டையும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுனால அது அனிமேட்டட் சீரிஸாகவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அனிமேட்டட் சீரிஸும் ஹிட் ஆனதுனால அதை தொடர்ந்து பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ், அல்டிமேட் ஏலியன், ஆம்னிவர்ஸ் இந்த மாதிரி நிறைய சீரிஸையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக பென்டன் ரீபூட் அப்படிங்கிற ஒரு சீரிஸையும் கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அந்த சீரிஸ் போகாமல் ஒரு ஃபெயிலியராகவே போயிடுச்சு. அதில் அவங்களுக்கு நிறைய லாஸும் ஆயிடுச்சு. அதனாலே அதுக்கப்புறம் பென்டன் காமிக்லாம் அவங்க கிரியேட் பண்ணுறதே இல்லை, பென்டனையும் மறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பென்டன் ஃபேன்ஸ் எங்களுக்கு டெய்லியுமே ஒரு புது காமிக் வேணும், இந்த மாதிரி சின்ன பசங்க பார்க்குற மாதிரியான ரீபூட் காமிக்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வந்து பயங்கரமான காமிக் வேணும், சட்டையை கிழிச்சிட்டு சண்டைக்கு போகணும், ஒரு சீனுமே கூஸ் பம்ப்ஸாக இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு பென்டன் காமிக் தான் எங்களுக்கு வேணும். அந்த மாதிரி டெய்லியுமே நிறைய ரிக்வெஸ்ட்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப நாளாவே கண்டுக்காமே இருந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நாளாவே பென்டனுக்கான ஒரு புது காமிக் வரப்போகுதுப்பா அப்படிங்கிற ஒரு ரூமர் வந்து ரொம்பவே அதிகமாகவே பரவிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த ரூமருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஒரு புது காமிக் வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு அஃபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போஸ்டரோட விடாமல் அந்த ஏலியன்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும், அப்புறம் அதில் இருக்க சில பேஜஸ்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பற்றியும் இந்த வீடியோவில் தான் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த புது காமிக் May 6 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் அந்த காமிக் அமேசான்லேயே கிடைக்கும். அந்த கண்டிப்பாக அந்த காமிக்கை நான் வாங்குவேன். அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோவே என்னோட சேனலில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன், ஒரு ரிவ்யூ மாதிரி. ஸோ ஓவரால் இந்த காமிக் வந்து பென்டன் ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட்டாகவே இருக்கும். ஸோ வர்றப்ப பார்க்கலாம் இதில் எந்தெந்த சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. டைனமிட் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறவங்க தான் இந்த காமிக்கை கிரியேட் பண்ணவே போகிறாங்க. ஸோ இவங்க டிசிக்கான நிறைய காமிக்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ராவா பயங்கரமாகவே இருக்கும். ஸோ அதனாலேயே எனக்கு இந்த காமிக் மேலே ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த காமிக்கில் இருக்க டிசைன்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பென்னோட டிசைன் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த போஸ்டரில் இருக்கிற பென்லாம் பார்க்குறப்ப அப்படியே கிளாசிக் சீரிஸில் பார்த்தா அதே பென் மாதிரி தான் சிமிலராக தான் இருக்கான். ஸோ அந்த ஹேர்ஸ்டைலாக இருக்கட்டும், இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிஷர்ட்டாக இருக்கட்டும், அந்த கிரீன் கலர் பேண்டா இருக்கட்டும். ஆனால் இதில் சில போஸ்டர்ஸ்ல மட்டும் அந்த பேண்ட்டை வந்து முட்டி வரைக்கும் மடக்கி விட்ட மாதிரி இருக்கு. அது என்ன கதைன்னு தெரியல. சில போஸ்டர்ல வந்து அந்த கிளாசிக்ல இருந்து அதே பேண்ட் மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுலயுமே பென்னுக்கு 10 வயசு இருக்கிறப்ப நடக்கிற விஷயத்தை தான் காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கிளாசிக் மீறியே. ஏன்னா அந்த லுக்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே சிமிலரா தான் இருக்கு. ஸோ பெருசா எந்த சேஞ்சஸுமே இல்லை. பென்னுக்கு 10 வயசு இருக்கிறப்ப அவனுக்கு அந்த கிளாசிக் சீரீஸ்ல என்ன நடந்துச்சோ ஸோ அதே விஷயம் தான் இந்த சீரீஸ்லயும் இருக்கும் போல. ஸோ காமிக் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆம்னிட்ரிக்ஸோட டிசைன் பத்தி பார்க்கலாம். எனக்கு இந்த ஆம்னிட்ரிக்ஸை பார்க்குறப்ப கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு. ஏன்னா ஒரு நூடுல்ஸ்ல வாட்ச வச்ச மாதிரி தான் இருக்கு சில இதெல்லாம் டிசைன் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஸோ கிளாசிக் ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி தான் இருக்கு, இருந்தாலுமே நிறைய நூடுல்ஸ்ல வாட்ச வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. ஆனால் சில போஸ்டர்ல தான் அப்படி இருக்கு. ஸோ அந்த சில போஸ்டர்ல பார்க்குறப்ப அந்த கிளாசிக்ல பார்த்தா அதே ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த காமிக் வந்தால் தான் தெரியும் ஆம்னிட்ரிக்ஸ் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஒரு போஸ்டர்லையுமே வித்தியாசமான டிசைன்ல தான் இருக்கு. இந்த நூடுல்ஸ் மாதிரியான ஆம்னிட்ரிக்ஸ் தான் நிறைய போஸ்டர்ல ஒத்து போகுது. எனக்கு தெரிஞ்சு அதை தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அனிமேட்டட் சீரிஸ்லயும் இதே ஆம்னிட்ரிக்ஸ் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா காமிக்ல இருக்கிறது அப்படியே அனிமேட்டட் சீரிஸ்ல வராது, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி தான் அனிமேட்டட் சீரிஸா எடுப்பாங்க. ஸோ பார்ப்போம், நிறைய சேஞ்சஸ் பண்ணி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸ் டெனிசன் அண்ட் குவென்னோட டிசைன் பற்றி பார்த்துடலாம். மேக்ஸ் டெனிசன் பார்க்கறதுக்கு கிளாசிக்கில் போட்டிருந்த அதே மாதிரியான அவுட்ஃபிட் தான் போட்டிருக்காரு, பட் கண்ணாடி போட்டிருக்காரு. அதுதான், மற்றபடி பெருசாக வித்தியாசம் தெரியல. அவரோட டிசைனில் பெருசாக வித்தியாசம் தெரியல. குவென் பார்க்கறதுக்கு அதே கலர் தான், ஹேர் ஸ்டைல் இருக்குது, அதே ஷார்ட் ஹேர் தான். ஆனால் கிளாசிக்கில் டிஷர்ட் போட்டிருப்பா, இதில் டபுள் பாக்கெட் ஷர்ட் போட்டிருக்கா. ஆனால் கலர் ரெண்டுமே ஒன்று தான், வேற எதுவும் பெருசாக வித்தியாசம் தெரியல. ஸோ இப்போ நம்ம அந்த ஏலியன்ஸோட டிசைனை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ஏலியன்லேருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம ஹீட் பிளாஸ்ட்லேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ எனக்கு இந்த ஹீட் பிளாஸ்டோட டிசைனுங்கிறது ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இந்த ஹீட் பிளாஸ்ட்டை எங்கேயோ பார்த்த
ஏற்ற மாதிரி தான் இருக்குப்பா அப்படியே நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் ஞாபகம் வந்துச்சு. பென்டன் கிளாசிக்ல ஒரு எபிசோட்ல பென் 10,000 இந்த மாதிரி ஒரு டிசைன்ல இருக்க ஹீட் பிளாஸ்டர் தான் மாறி இருப்பாரு. எக்ஸாக்ட் அதே டிசைன்ல தான் இந்த ஹீட் பிளாஸ்டும் இருந்துச்சு. இந்த ஹீட் பிளாஸ்டோட டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஹீட் பிளாஸ்டர் நல்லா நோட்டீஸ் பண்றப்ப அந்த இடத்துல ஒரு ஆம்னிட்ரிக்ஸோட இந்த டிசைன் இருந்துச்சு. ஸோ கிளாசிக்லயுமே ஆம்னிட்ரிக்ஸ் இதே இடத்துல தான் பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ அதே டிசைன் தான் இதுலயுமே இருக்கு. ஸோ ஓவராலா ஹீட் பிளாஸ்டோட டிசைன் நல்லா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபோரம்ஸ் பக்கம் வருவோமா? உண்மையை சொல்லணும்னா கிளாசிக்கோடவும் இதுல தான் ஃபோரம்ஸ் வந்து பேடாஸாவும் பயங்கரமாவும் இருக்காரு. ஏன்னா அந்த ஃபோரம்ஸை பார்க்குறப்ப என்னன்னா இது டிசைன் பயங்கரமாவே இருக்கு. கிளாசிக்ல இந்த மாதிரி ஒரு ஃபோரம்ஸை நான் பார்த்தது இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கு அந்த ஃபோரம்ஸோட டிசைன் பார்க்குறப்ப. எனக்கு எல்லா ஏலியனோட டிசைனை விடவும் ஃபோரம்ஸோட டிசைன் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ பென்டன் ஃபேன்ஸ் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு காமிக்கை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான காமிக் இப்போ வரப்போகுதுன்னு நினைக்கிறப்ப தான் சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த ஃபோரம்ஸோட டிசைன் வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸலரேட் பார்க்குறப்ப ஏதோ ஒரு டைனோசர் மாதிரி தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம கிளாசிக்ல இருந்து எக்ஸலரேட் காலில் வந்து ஒரு சின்ன பால் மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். ஸோ அதை வச்சு தான் எக்ஸலரேட் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே போகும். இந்த காமிக்ல பார்த்தா அந்த பாலோட சைஸே ரொம்பவே பெருசாகவே இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எக்ஸலரேட் இந்த சீரீஸ்ல வந்து இன்னுமே ஃபாஸ்ட்டாக போவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸலரேட்டோட டிசைன் வந்து கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கு. என்ன இருந்தாலும் கிளாசிக்ல இருந்து அந்த எக்ஸலரேட் டிசைன் வராதுப்பா, அது வந்து பயங்கரமாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா? கிரே மேட்டர் இதை பார்க்கறதுக்கு கிரே மேட்டர் மாதிரியே தெரியல, என்னமோ ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பீசிஸ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கிரே மேட்டர் ரொம்பவுமே சின்னதாக ஒரு கிரீன் கலர் கனோட தான் இருக்கும். இதை பார்க்குறப்ப இது மண்டையில் வந்து பெரிய பிரைனே தெரியுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து கிரே மேட்டர் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே இந்த ஒரு பிரைன் டிசைன் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கறதுக்கு அந்த பிரைன் ஸ்டோனோட டிசைன் மாதிரி தான் இருக்கு. ஸோ கிளாசிக்ல கிரே மேட்டர் நல்லாவே இருக்கும். ஸோ இதுலேயும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை, ஓகேவா தான் இருக்கு. அப்கிரேடை பார்க்குறப்ப எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படியே கிளாசிக்ல பார்த்தா அதே அப்கிரேட் மாதிரி தான் இருக்கு. ஸோ லைட்டாக மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது, மற்றபடி அப்கிரேடாக அவங்க எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ காமிக் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ கலர் கூட பெருசாக சேஞ்ச் பண்ணலாம், அதே மாதிரி தான் இருக்குது டோட்டலி டிசைன்ஸ்லாம். டைமண்ட் ஹெட், எனக்கு இந்த டைமண்ட் ஹெட்டோட டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஃபோராம்ஸோட டிசைன் மாதிரியே. ஏன்னா இது கிளாசிக்ல இருந்த டைமண்ட் ஹெட்டை விட இந்த டிசைன் வந்து சூப்பராகவே இருக்குது, பேடாஸாகவே இருக்குது இந்த டிசைனில். அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஆம்னெட்டிக்ஸோட அந்த பிளேஸ்மெண்ட்டுங்கிறது அவரோட ஹிப்பு கிட்ட இருக்குது. ஸோ கிளாசிக்கில் வந்து வேற இடத்துல இருக்கும், இங்கே வந்து ஹிப்பு கிட்ட இருக்குது. ஆம்னெட்டிக்ஸோட பிளேஸ்மெண்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு பெல்ட் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து டைமண்ட் ஹெட் பார்க்கறதுக்கு ஒரு கட்டுமஸ்டான உடம்போட இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ கிளாசிக்கோடவும் இந்த டிசைன் சூப்பராக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு? ஸ்டிங் ஃப்ளை, இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இதை வந்து பார்த்த உடனே இது வந்து எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்கப்ப தான் இது வந்து பென்டன் ரீபூட் சீரீஸில் இந்த ஸ்டிங் ஃப்ளை மாதிரியே இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் வேறு வந்துருச்சு. ஏன்னா ஸ்டிங் ஃப்ளையோட டிசைன் வந்து சூப்பராக இருந்தது பென்டன் கிளாசிக்ல தான். ஸோ பென்டன் ஆம்னிவர்ஸில் கூட அதோட டிசைன் வந்து பெருசாக நல்லா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரீபூட் சீரீஸில் அது பார்க்கறதுக்கு ஸ்டிங் ஃப்ளை மாதிரியே இருக்காது, நானோ மேக் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு மனுஷனுக்கு கால்கை முளைச்ச மாதிரியான ஒரு டிசைனில் தான் அந்த ஸ்டிங் ஃப்ளையை கிரியேட் பண்ணியிருப்பாங்க ரீபூட் சீரீஸில். ஸோ இந்த டிசைன் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்குது, ஃபுல்லாகவே ஒரு இன்செக்ட் மாதிரியே தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து கிளாசிக்ல இருந்த அந்த ஸ்டிங் ஃப்ளையோட டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு? வாட்டர் ஹசார்ட், இந்த ஏலியன் பார்க்கறதுக்கு வாட்டர் ஹசார்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அந்த ஏலியனாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ இந்த ஏலியன் வந்து பென்டன் அல்டிமேட் ஏலியனோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ஏலியன் வந்து ஒரு வாட்டர் டைப்பான ஏலியன். ஸோ அந்த ஏலியன் வந்து பென்னுக்கு 10 வயசு இருக்கிறப்பே அன்லாக் ஆகிற மாதிரி இந்த காமிக்ல காட்டியிருக்காங்க. இந்த டிசைனில் வந்து வாட்டர் ஹசார்ட் வந்து ரொம்பவும் பல்காக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. எனக்கு வந்து அல்டிமேட் ஏலியனில் இருக்க அந்த டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த டிசைன் வந்து பெருசாக நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு? கேனன் போல்ட் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான டிசைன் தான் இந்த கேனன் போல்ட். பார்த்தோன்னே இது கேனன் போல்டா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது டிசைன், பார்க்கறதுக்கே ஏதோ ஒரு ஜாம்பி மாதிரி இருக்குது. ஸோ கிளாசிக்ல இருந்த கேனன் போல்ட்டும் சரி, அல்டிமேட் ஏலியன்ல இருந்ததும் சரி பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த டிசைன் பார்க்குறப்ப ஸோ ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை காமிக்கோட விட்டுட்டு அனிமேட்டட் சீரிஸில் டிசைனை சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வைல்ட் வைன், இந்த ஏலியன் வந்து கிளாசிக்லேயே நம்ம அதிகமாகவே பார்த்துருப்போம். ஒரு எபிசோடில் தான் இந்த ஏலியன் புதுசாகவே அன்லாக் ஆயிருக்கும். ஸோ இதோட டிசைன் கிளாசிக்கை விடவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது, பார்க்கறதுக்கு வைல்ட் வைன் மாதிரியே தெரியல. ஸோ வைல்ட் வைனோட டிசைன் வந்து ரொம்பவே பயங்கரமாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் காமிக்ல எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் இப்போதைக்கு அதில் இருக்க ஏலியன்ஸோட டிசைன்ஸ். ஸோ இதில் வந்து கோஸ்ட் ஆஃப் ஃப்ரீக், ரிப்சாஸ் அண்ட் வைல்ட் வைன் இந்த ஏலியன்ஸ்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏலியன்லாம் கிளாசிக்லேயே பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ இந்த காமிக்ல எப்படி வர போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் பென்டன் காமிக்ல வந்து போஸ்டர்ஸ்லாம் ஒன்று டீகோட் பண்ணுவோம். ஸோ ஒரு போஸ்டராக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்டர், ஸோ இதில் பார்க்குறப்ப பென்னோட அந்த கிளாசிக்கோட லுக்கு தான் இருக்குது. ஸோ ஆம்னெட்டிக்ஸாக பார்க்குறப்பையும் அந்த கிளாசிக்கில் இருக்க அதே ஆம்னெட்டிக்ஸ் மாதிரியே தான் இருக்குது. ஸோ மேலே அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தா ஃபோராம்ஸாக கட்டியிருக்காங்க, ரொம்பவே பயங்கரமாகவே இருக்காரு. ஸோ அது கீழே பார்த்தோம்னா வைல்டு வைனை கட்டியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே வைல்டு வைனோட லுக்கு வந்து ரொம்பவே ராவாகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தோம்னா அப்கிரேடை காட்டியிருக்காங்க. ஸோ அப்கிரேடில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. அப்படியே பென்னோட தலைக்கு மேலே பார்த்தோம்னா ஸ்டிங் ஃப்ளையை காட்டியிருப்பாங்க. ஸோ இதை ஸ்டிங் ஃப்ளைன்னு சொன்னோன்னு தான் நிறைய பேருக்கே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அந்த லுக் அப்படின்னு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது செகண்ட் போஸ்டரை பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தோம்னா அந்த பென்னோட ஆம்னெட்டிக்ஸ் வந்து ஒரு நூடுல்ஸில் வாட்ச் வச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஆம்னெட்டிக்ஸில் அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது ஃபோராம்ஸ் தான். ஸோ அப்படியே மேலே பார்த்தோம்னா ஃபோராம்ஸோட அந்த டிசைன் இருக்குது.
அடுத்த போஸ்டரில் பார்த்தோம்னா ஃபுல்லாக பென் மட்டும்தான் இருக்காரு, கையில் வந்து ஆம்னிட்ரிக்ஸ். ஸோ அடுத்த போஸ்டரில் பார்த்தோம்னா எல்லா ஏலியன்ஸும் இருக்குது. ஸோ பென் வந்து ஆம்னிட்ரிக்ஸ், இதில் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது ஆம்னிட்ரிக்ஸ் பார்க்கறதுக்கு. ஸோ பென்னுக்கு மேலே பார்த்தோம்னா 4 ஆர்ம்ஸ் இருக்காரு. ஸோ அப்படியே மேலே பார்த்தோம்னா எக்ஸலரைட். ஸோ அதுக்கு கீழே அப்படியே பார்த்தோம்னா டைமண்ட் ஹெட் இருக்காரு. ஸோ அப்படியே பென்னோட கைக்கு கீழே பார்த்தோம்னா வைல்டு வைன் இருக்காரு. ஸோ அப்படியே மேலே பார்த்தோம்னா அப்கிரேட் இருக்காப்ல. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா கிரே மேட்டர், அதுக்கு மேலே ஹீட் பிளாஸ்ட் இருக்காரு. ஸோ மேலே இருக்கிறது தான் நம்ம கேனன் போல்ட். ஸோ அதுல இருந்த டிசைன் ஆச்சு பரவாயில்ல, இதில் பார்க்கறதுக்கு இன்னுமே கொடூரமாக இருக்காப்ல. அப்படியே கீழே பார்த்தோம்னா ஸ்டிங் ஃப்ளையோட டிசைன் இருக்கும். இதுதான் பார்க்கறதுக்கு அப்படியே ரீபூட் சீரிஸ்ல இருக்க ஸ்டிங் ஃப்ளை மாதிரி இருக்கு. அப்படியே ஸ்டிங் ஃப்ளைக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா வாட்டர் ஹசார்ட் இருக்காரு. ஸோ அவ்வளோதான் இந்த போஸ்டர்ல இருக்கிறது. ஸோ அடுத்த போஸ்டர்ல பார்த்தோம்னா 4 ஆர்ம்ஸ். ஸோ இதுல இருக்க 4 ஆர்ம்ஸோட டிசைன் தான் ரொம்பவே பயங்கரமாவே இருக்கு. இதுல இங்க இருக்கிறது வந்து வைல்டு வைன், ரொம்பவே ஏதோ அல்டிமேட் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி இருக்காரு வைல்டு வைன் பார்க்கறதுக்கு. ஸோ அவ்வளோதான் இப்போ வரைக்கும் வந்திருக்க போஸ்டர்ஸ். ஸோ இப்போ இந்த காமிக்கோட சேர்ந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்க அந்த காமிக்ல இருக்க பேஜஸ் பத்தி பார்த்துடலாம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வருவோம். மேலே வந்து அவங்க வந்து அந்த ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் ஏரியாவை காட்டியிருக்காங்க. ஸோ அடுத்த ஃபோட்டோவில் வந்தோம்னா பென்னுக்கு பிடிச்ச அந்த சுமோட கார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அடுத்த இமேஜில் பார்த்தோம்னா குவென்னோட அந்த பேக் இருக்குது. ஸோ அந்த கேட்டோட சிம்பிளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே அந்த பேக்கில் பார்த்தோம்னா தி சயின்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு புக்கும் இருக்குது. ஸோ அடுத்த ஃபோட்டோவில் ஒரு கேம்ப் ஃபயர் இருக்குது. ஸோ ஃபைனலாக பென், கிராண்ட்பா, குவென் இவங்கெல்லாம் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு இமேஜ். அப்படி நம்ம பென் 10 கிளாசிக்கோட எபிசோட் 1ல பார்த்த அதே சீன் தான் இங்கேயும் இருக்குது. அப்படியே அடுத்த பேஜுக்கு வந்தோம்னா கிராண்ட்பா, குவென் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பென் வந்து கையில் வந்து சுமோ கார்டு வச்சிருக்காரு. இதில் வந்து குவென் வந்து த சயின்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அந்த புக்கு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஏதோ ஆர்கியூ நடக்குது. அப்போ வந்து பென் வந்து கோவமாயி அங்கேருந்து ஓடிடுறாரு. அப்படியே அடுத்த பேஜுக்கு வந்தோம்னா இடத்துக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் வர்றதை எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து கிளாசிக்ல வந்து எந்த இடத்துலையுமே காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ ரியாலிட்டிலையுமே இதுதான் உண்மை. இப்போ ஸ்பேஸ்க்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் வருதுன்னா அது எப்படியுமே சயின்டிஸ்ட்டுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் கிளாசிக் சீரீஸில் இந்த மாதிரி ரொம்பவே டீட்டெயில்டாக காட்டியிருக்க மாட்டாங்க. இதில் வந்து ஸ்பேஸ்லேருந்து இடத்துக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் நுழையுது அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் வந்து நோட்டீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயே நல்லாவே காட்டியிருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பேஸ்க்குள்ளே வருது. ஐ திங்க் அது வந்து ஆம்னிட்ரிக்ஸாக தான் இருக்கணும். கிளாசிக்ல இருந்த மாதிரியே பென்னுக்கு அந்த ஆம்னிட்ரிக்ஸ் கிடைக்குது. பென்னுக்கிட்ட அந்த ஆம்னிட்ரிக்ஸ் சடனாக வர்ற மாதிரியான சீனோட இந்த பேஜ் அப்படியே முடியுது. ஸோ இது வரைக்கும் தான் இப்போ வரைக்கும் இந்த காமிக்கோட வந்த பேஜஸ். ஸோ இது மாதிரி தான் காமிக் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு பேஜஸ் தான் இது. ஸோ ஃபைனலாக இந்த அனிமேட்டட் சீரிஸ் எப்போ வரும்? ஸோ இந்த காமிக்கே மே மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த காமிக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க அனிமேட்டட் சீரிஸே ரிலீஸ் பண்ணுவாங்க. மேபி இன்னும் 2 வருஷம் கூட ஆகலாம், 3 வருஷம் கூட ஆகலாம். ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் வந்திருக்க அந்த காமிக்கோட அப்டேட்ஸ். இதுக்கப்புறம் ஏதாவது ஏலியன்ஸோட டிசைன்ஸ் வந்தாலோ இல்லை ஏதாவது காமிக்கை பற்றி அப்டேட் வந்தாலோ மறக்காம நான் வீடியோவை போட்டுடுறேன். ஸோ இது மாதிரி வேற பென்டன் வீடியோவில் சந்திப்போம்.